Hello everyone, welcome back to my channel Swati Study Planet. So, நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது exercise 7.3 ஓட continuation. Previous வீடியோல வந்து exercise 7.3ல question number 1ல இருந்து 12 வரைக்கும் சால்வ் பண்ணிருந்தோம். இதுல வந்து ரிமைனிங் இருக்க எல்லா क्वेश्चंसும் கம்ப்ளீட் பண்ணிரோம். சோ நீங்க integrals ஓட previous videos பார்க்கல அப்படினா நான் மேல கொடுக்கிற லிங்கை செக் பண்ணி பாருங்க. இல்ல அப்படினா நம்ம சேனலோட playlist sectionல போய் integrals கூட நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். Okay? So, now we will go on to question number 13 of the exercise 7.3. Okay. So, நம்மளுக்கு first இந்த question எடுத்து இப்படி எழுதணும்னு சொல்லியிருக்கோமா? இப்போ இதுக்கு என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே காஸ் தான் இருக்கு. அப்போ சம் காஸோட ஃபார்முலா தான் நம்ம அப்ளை பண்ணணும். ஓகே, எந்த ஃபார்முலா அப்படின்னு சூஸ் பண்றதுன்னா சிம்பிளா இங்க பாருங்க, cos 2x இருக்கு, இன்னொன்னு என்னது cos 2 alpha. அப்போ cos of 2 theta ஃபார்முலா தெரிஞ்சா போதுமா? ஏன்னா இங்கே 2x இங்கே 2 alpha, சம் 2 வேல்யூஸ் தானே இருக்கு. ஸோ cos of 2 theta ஓட ஃபார்முலா என்னன்னா 2 cos square theta minus 1. இந்த cos 2 thetaக்கு டோட்டல் 4 ஃபார்முலா இருக்கு. பட் எதனால இந்த क्वेश्चனுக்கு இந்த ஃபார்முலாவை நம்ம சூஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி நியூமரேட்டர்லயே cos டர்ம்ஸ் தான் இருக்கு, டினாமினேட்டர்லயே cos டர்ம்ஸ் தான் இருக்கு. அப்ப நான் சப்ஸ்டிடியூட் பண்ண போற ஃபார்முலாலே என்னதான் இருக்கணும்? காஸோட டர்ம்ஸ் தான் இருக்கணும். இதே இது வந்து இந்த ஃபார்முலாவே என்ன இருக்கும்னா 1 minus 2 sin square alpha கூட இருக்கு. பட் sin நம்மளுக்கு தேவையா கிடையாது. ஸோ அதனாலதான் இந்த ஃபார்முலா சூஸ் பண்றோம். அப்ப क्वेश्चन எப்படி மாறிடும் அப்படின்னா இங்க cos 2x பிளேஸ்ல என்ன வந்துடும்? 2 cos square x minus 1 வந்துடும். பிராக்கெட் போட்டு எழுதுங்க, அப்பதான் மிஸ்டேக் வராது. cos 2 alpha பிளேஸ்ல 2 cos square alpha minus 1 வந்துடும். டினாமினேட்டர் அப்படியே தான், cos x minus cos alpha into dx. இது அப்படியே தான் இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலாம்னா உள்ள மல்டிப்ளை பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ ப்ராக்கெட் எடுத்துட்டேன்னா 2 cos square x minus 1 மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணீங்கன்னா minus 2 cos square alpha மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ். ஸோ பிளஸ் 1 by cos x minus cos alpha into dx. இப்போ பிளஸ் 1 மைனஸ் 1 கேன்சல் ஆயிரும். அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன இருக்கும்னா I is equal to integral of ரிமைனிங் என்ன இருக்கும் பாருங்க, 2 cos square x minus 2 cos square alpha divided by cos x minus cos alpha into dx. இப்போ காமனா நியூமரேட்டர்ல என்ன எடுத்துடலாம்? 2 வெளில எடுத்துடலாமா? அப்போ next stepல cos square x minus cos square alpha divided by cos x minus cos alpha into dx னு இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ இது வந்து a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்மேட்ல இருக்கா? a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயரோட ஃபார்முலா என்னது? a பிளஸ் b இன்டூ a மைனஸ் b. அப்படி போட்டீங்கன்னா cos x plus cos alpha into cos x minus cos alpha வந்துருமா? a plus b into a minus b divided by same term. இப்போ நம்மளுக்கு இதே term இருக்கா? ஸோ இந்த term என்ன ஆயிரும்? நம்மளுக்கு cancel ஆயிரும். ஸோ you will have remaining is cos x plus cos alpha into dx. இதுதான் உங்களுக்கு வேல்யூ இருக்கும். இப்போ அதை இன்டிகிரேட் பண்ணீங்கன்னா முடிஞ்சிருச்சு. ஓகேவா? ஸோ ஃபைனல் ஆன்சர் 2 அப்படியே தான் இருக்கும். cos x இன்டிகிரேட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? sin x கிடைக்கும். cos of alphaன்னு கொடுத்துருக்காங்க, கரெக்டா? ஆல்பாங்கிறது வேரியபிளா கிடையாது. இந்த இடத்துல ஆல்பாங்கிறது என்னது? சம் கான்ஸ்டன்ட் வேல்யூ, கரெக்ட் தானே? வேரியபிள்ங்கிறது இந்த எக்ஸ். அப்போ ஆல்பாங்கிறது இங்க என்னது? சம் கான்ஸ்டன்ட் வேல்யூ. அப்போ கான்ஸ்டன்ட்டை இன்டிகிரேட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? அதை வெளியில எடுத்துருவோமா? ரிமைனிங் என்ன இருக்கும்? இப்படிதானே இருக்கும், கரெக்டா? ஸோ உங்களுக்கு வேணா நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பே போடுறேன். இப்போ இப்படிதான் இருக்கும் கொஸ்டின். cos alpha dx னு ஒரு term, cos alpha into இந்த இது. ஓகே, ஸோ cos x dx இன்டிகிரேட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன வந்துடும் சொன்னோம்? sin x வந்துடும். இப்போ ஏன் cos alpha வெளியில எடுத்தோன்னு புரிஞ்சுச்சா? ஸோ ஜஸ்ட் இன்டிகிரலை ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியாச்சு. cos alphaங்கிறது கான்ஸ்டன்ட் வேல்யூ கிடையாது, அது வேரியபிள் கிடையாது. எக்ஸுங்கிறது தான் இங்க வேரியபிள். அப்போ நம்பர்ஸா இருந்துச்சு அப்படின்னா நம்பரை வெளில தானே எடுப்பீங்க இன்டிகிரல்ல இருந்து. ஸோ இங்கேயும் வந்து இன்டெகிரல்ல இருந்து இதை வெளில எடுத்துட்டு இன்டெகிரல் dx ஓட வேல்யூ என்னது? எக்ஸ். ஸோ ஃபைனல் ஆன்சருங்கிறது 2 times of sin x பிளஸ் இதை கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதணும் அப்படின்னா 2 times of sin x பிளஸ் 2 times of x முன்னாடி எழுதிக்கலாம். அதுக்கு தான் x cos alpha பிளஸ் c னு வரும். கிளியரா? ஸோ இதுதான் வந்து 13th question. இதை ஓகே, we will go on to 14th question. அதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா cos x minus sin x
divided by cos x minus sin x divided by 1 plus sin 2x. இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்செப்சுவல் கொஸ்டின். இதே மாதிரி சிமிலர் டேர்ம்ஸ் இருந்தா எப்படி சம் போடணும் நம்மளுக்கு தெரியணும். ஓகேவா? இது மாதிரி ஆல்ரெடி ஒரு கொஸ்டின் நீங்க வந்து செகண்ட் லெசன்ல படிச்சிருக்கலாம். இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன்ல இந்த மாதிரி இருந்துச்சுன்னா என்ன ஃபார்முலா, அது இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரியில வரும், அது ஓகே. பட் இந்த மாதிரி உள்ள டேர்ம்ஸ் இருக்கு அப்படின்னா என்ன மாதிரியான சம் அப்ரோச் பண்ணணுங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு செகண்ட் லெசன்ல கிடைச்சிருக்கும். செகண்ட் லெசனோட வீடியோ பார்க்கல அப்படின்னா ITF ஓட பிளேலிஸ்ட் செக்ஷனும் நம்மளோட சேனல்ல போய் செக் பண்ணுங்க. ஃபுல் லெசன் நம்ம அதை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ நான் இங்க மறுபடியும் அந்த லெசன்ல இருந்து அந்த கான்செப்ட் நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன். ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். cos x minus sin x by 1 plus sin 2x. இப்போ பார்த்தாலே என்ன ஃபார்முலா உங்களுக்கு ஞாபகம் வரணும் அப்படின்னா sin 2x ஓட ஃபார்முலா. sin 2x ஓட ஃபார்முலா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால தான் நான் அப்படியே எழுதுறேன். 1 plus sin 2x ஓட ஃபார்முலா என்னது? 2 sin x cos x. கரெக்டா? இது எல்லாருக்கும் தெரிஞ்ச பேசிக் ஃபார்முலா. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இந்த 1 இருக்குல்ல அதை இன் டேர்ம்ஸ் ஆஃப் sin and cos எழுதணும். எப்படி எழுதலாம்? நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரே ஃபார்முலா. மறுபடியும் இந்த 1 வந்துச்சுனாலே நீங்க இந்த தான் எழுத போறீங்க. என்னது? sin square x plus cos square x. புரிஞ்சுச்சா? ஸோ இங்க ஆல்ரெடி sin x-உம் cos x இருக்கிறதுனால நான் இந்த 1ங்கிறதை எப்படி எழுதிக்கிறேன்? sin square plus cos square. கரெக்ட் தானே? sin square x plus cos square x ஓட வேல்யூ என்னது? 1. ஓகேவா? கிளியரா இது வரைக்கும்? ஓகே, இப்போ இந்த பாருங்க, a square plus b square plus 2ab ஃபார்மேட்ல இருக்கா? அப்போ இது a plus b ஹோல் ஸ்கொயரா? அப்போ I is equal to integral of numerator அதே தான் இருக்கும், cos x minus sin x தான். அதுல எதுவும் சேஞ்ச் இல்லை. டினாமினேட்டர்ல தான் இது a ஸ்கொயர்னா என்னது? sin square x. அப்ப ஏன்னா என்னது? sin x. b னா என்னது? cos x. b ஸ்கொயர்னா cos square x. அப்போ இதுதான் 2a into b. கரெக்டா? அப்போ இது a ஸ்கொயர் டேர்ம், b ஸ்கொயர் டேர்ம், 2ab டேர்ம் இருக்குதானே? இங்க 2ab டேர்ம் இருக்கா? அப்போ இது என்ன வரும்? a plus b தி ஹோல் ஸ்கொயர். அப்போ a பிளேஸ்ல என்ன இருக்கு? sin x. அப்போ இது என்ன வரும்? sin x plus cos x தி ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு மாறிடும். கிளியரா இது வரைக்கும்? ஐ ஹோப் இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா சப்ஸ்டியூஷன் போடணும். ஏன்னா அவ்வளவுதான், இதுக்கப்புறம் எதுவும் சிம்பிளிஃபை பண்ண முடியாது, எதுவும் ஃபார்முலாவும் கிடையாது. TDT மட்டும்தான் ஒரு ஆப்ஷன். எது டீன்னு எடுக்கணும்னா ஃபர்ஸ்ட் டினாமினேட்டர் இருக்குதானே இந்த சம்ல. அப்ப டினாமினேட்டர் ட்ரை பண்ணலாமா? அப்ப டினாமினேட்டர் என்னது? sin x plus cos x. அப்ப இதை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்க அப்படின்னா dtன்னு வரும். sin x டிஃபரன்ஷியேட். இந்த டிஃபரன்சியேஷன் இன்டிகிரேஷன்ல எல்லாம் கன்ஃபியூஸ் ஆயிக்காதீங்க, அது கிளியரா இருக்கணும். sin x டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா cos x, cos x டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா மைனஸ் sin x இன்டூ dx வரும். கரெக்டா? இதெல்லாம் எப்படி எழுதணும் நம்ம ஆல்ரெடி செகண்ட் எக்ஸசைஸ்ல பார்த்திருக்கோம். ஏன் காமனா dx வந்துச்சு அப்படின்னா. ஓகே, ஸோ இதுதானே நம்மளோட நியூமரேட்டர். அப்போ கொஸ்டின் எப்படி மாறிடும்? dt பை இதுதான் t, அதோட ஸ்கொயர். அப்போ t ஸ்கொயர். அப்போ அது மேலே வந்துச்சுன்னா t பவர் மைனஸ் 2 இன்டூ dt. அப்போ t பவர் மைனஸ் 2 பிளஸ் 1 பை மைனஸ் 2 பிளஸ் 1 பிளஸ் c. அப்போ ஃபைனல் ஆன்சருங்கிறது sin x பிளஸ் cos x ஹோல் பவர் மைனஸ் 1 பை மைனஸ் 1 பிளஸ் c. மைனஸ் 1ங்கிறத இப்படி எழுதிக்கலாம் தானே? பவர் மைனஸ் 1 இருக்கு. அப்போ கீழே வந்துச்சா பவர் பிளஸ் 1. அப்போ மைனஸ் ஆஃப் sin x plus cos x minus 1 by sin x plus cos x plus c. இதுதான் வந்து நம்மளுக்கு 14th questionோட ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் 15th question. அதுல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா integral of tan cube 2x into secant 2x dx. இதுதான் நம்மளோட question. So 1 minute let me check. Yes, இதுதான் question. ஓகே, so I is equal to எப்பயுமே இது எழுத மறந்துடக்கூடாது. இப்போ இதுல என்ன ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படின்னு நீங்க ஃபர்ஸ்ட் யோசிச்சீங்கன்னா இங்க வந்து என்ன இருக்கு? tan cube of some value இருக்கு. அப்போ நீங்க tan 3 theta ஃபார்முலா எடுத்துட்டு வந்தீங்கன்னா அது ரொம்ப காம்ப்ளிகேட் ஆயிடும். அது இங்க அவசியமும் கிடையாது. ஏன்னா tan கூடவே என்னவும் கொடுத்திருக்காங்க? secant கொடுத்திருக்காங்க தானே? அப்ப some t dt or some அந்த ரிலேஷன்ல உங்களால சம் அப்ரோச் பண்ண முடியுமா இந்த கொஸ்டின்? அதனால இந்த கொஸ்டினுக்கு நம்ம என்ன பண்றோம்னா ஃபர்ஸ்ட் இந்த tan cube 2xங்கிறத tan square 2x into tan 2x எழுதுறேன். கரெக்ட் தானே? x cube by x square into x எழுதலாம்ல, அதே மாதிரி தான் x square into x எழுதியிருக்கேன். ஓகேவா? இப்போ இது அப்படியே எழுதிடலாம். நெக்ஸ்ட் இங்க என்ன அப்ளை பண்ண போறோம்னா tan square theta ஓட ஃபார்முலா. tan square theta ஓட ஃபார்முலா வேணும்னா இந்த ஃபார்முலா ஞாபகம் இருக்கணும்.
1 plus tan square theta is equal to secant square theta. அப்ப tan square theta formula என்னது? Secant square theta minus 1. கரெக்டா? theta placeல இங்க 2x இருக்கனால 2x. Okay? Into tan 2x into secant 2x dx. ஓகே நெக்ஸ்ட் நான் சொன்ன சப்ஸ்டிடியூஷனுக்கு வருவோம். எந்த டேர்ம்ஸ் ஜாஸ்தியா இருக்கு பாருங்க. secant 2x நிறைய இருக்கு. அப்ப tங்கிறது ஃபர்ஸ்ட் secant 2x ன்னு எடுப்போம். ஓகேவா? ஓகே. அப்புறம் அதை டிஃபரன்ஷியேட் பண்ணனும். secant x டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா வேல்யூ என்னது? tan x secant x. அப்ப tan 2x into secant 2x. கரெக்ட்டா? புரிஞ்சுச்சா? secant xங்கிறது தான் வேல்யூ. secant x எடுத்தீங்கன்னா டிஃபரன்ஷியேட் பண்றப்போ tan x secant x ன்னு வரும். x பிளேஸ்ல இங்க 2x இருக்கனால x பிளேஸ்ல 2x. அப்புறம் 2x டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 2 dx. கரெக்ட்டா? இப்போ tan x into secant x into dxங்கிறது இருக்கு. அப்ப அந்த 2 மட்டும் கீழ கொண்டு வந்துட்டீங்கன்னா அப்ப dt by 2 is equal to tan 2x secant 2x into dx. கரெக்ட்? அப்ப क्वेश्चन எப்படி மாறிடும்? integral of இந்த secant 2xங்கிறது t அப்போ t square minus 1 இந்த entire term என்ன வரும்? dt by 2. அப்ப next stepல 1 by 2 எடுத்து வெளில எழுதிடலாம். remaining you will have t square minus 1 into dt. t square minus 1 into dt. இதை டைரக்டாவும் நீங்க போடலாம், இன்டெகிரல் ஸ்ப்ளிட் பண்ணியும் போடலாம். அது உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா ஓகே. ஸோ t ஸ்கொயர் இன்டிகிரேட் பண்ணீங்கன்னா t power 3 by 3 minus 1 இருக்கு. அப்ப அதை இன்டிகிரேட் பண்ணீங்கன்னா minus t. அப்போ ஃபைனலா நம்ம i யோட பிளேஸ்ல என்ன சாரி t யோட பிளேஸ்ல என்ன எடுத்தோம்? secant 2x. அப்போ secant cube 2x by 3 minus secant 2x plus c. இதுல வேணும்னா நம்ம இன்னொரு ஸ்டெப்பா என்ன பண்ணிக்கலாம்னா secant 2x வெளில எடுத்துட்டு எழுதலாம். இல்லைன்னா நம்ம அதோட விட்டுறலாம். no issues. minus 1 plus c. I hope இந்த question clear இருக்கும்னு நினைக்கிறேன். This is 15th question. Okay, next question is integral of tan power 4x dx. இது மாதிரி நம்ம ஆல்ரெடி previous வீடியோல பார்த்தோமா, sin power 4, cos power 4. அதே மாதிரி இது அடுத்த question tan power 4. Okay, so இதுக்கு என்ன பண்ணணும்னா first எடுத்தோடனே நான் சொல்லியிருக்க மாதிரி தான் tan power 4 ன்னு வந்துட்டாலே whole square இந்த whole square இதுதான் எழுதணும். 4 னா 2 into 2. அப்ப tan square x the whole square. இதுதான் உங்களுக்கு first ஸ்டெப்பாவே இருக்கணும் எந்த பவர் 4 டேர்மா இருந்தாலும். ஓகே, அடுத்து அதுக்கான ஃபார்முலாவை எழுதணும். கரெக்ட் தானே? அங்கேயும் sin ஸ்கொயரோட ஃபார்முலா எழுதிருப்போம், cos ஸ்கொயரோட ஃபார்முலா எழுதிருப்போம். அதே மாதிரி tan ஸ்கொயரோட ஃபார்முலா இப்பதான் போன क्वेश्चनல சொன்னேன், secant square x minus 1. கரெக்ட்டா? எழுதிட்டோமா? இப்போ a minus b the whole square. போனதுல என்ன பண்ணோமோ போன வீடியோல அந்த ரெண்டு क्वेश्चन அதே மாதிரி தான் இருக்கும், சிமிலர் தான். சோ இதுக்கு a minus b the whole square போட்டீங்கன்னா a square. அப்ப secant square x ஸ்கொயர் பண்ணீங்கன்னா secant power 4x minus 2ab plus b square. So 1 square ங்கிறது 1 into dx. Okay, next இது தனித்தனியா ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். அப்ப secant power 4x into dx minus 2 integral secant square x dx plus dx. இப்போ இந்த டேர்ம் i1 ன்னு வச்சுக்கிறேன், ஏன்னா இது கொஞ்சம் நம்ம ஸ்டெப்ஸ் போடணும். இதுக்கெல்லாம் ஆன்சர் எழுதிடலாம். integral secant square x என்னது tan x, அப்புறம் integral dx என்னது x. so i is equal to இந்த வேல்யூ, where i1 ஓட வேல்யூ என்னது secant power 4x dx. இப்போ இதே மறுபடியும் எப்படி எழுதணும்? secant square x the whole square into dx. கரெக்ட்டா? சோ ஏன்னா மறுபடியும் இதே மாதிரி தானே வருது, சோ அதே மாதிரி தான் எழுதணும். நெக்ஸ்ட் இப்போ secant square x the whole square ன்னு எழுதியாச்சு. அடுத்து என்ன பண்ணலாம்னா இப்போதான் இங்க எழுதலாம் i1 is equal to. சோ இந்த இடத்துல நீங்க மறுபடியும் secant square x ஓட ஃபார்முலா எழுது 1 plus tan square x ன்னு எழுதுனீங்கன்னா மறுபடியும் tan power 4 வந்துரும் தானே. நான் என்ன சொல்றேன்னு புரியுதா? 1 plus tan square x ன்னு நம்ம ஃபார்முலா எழுதணும் அப்படின்னா மறுபடியும் ஸ்கொயர் பண்றப்ப tan power 4 ஆயிரும். மறுபடியும் அப்ப क्वेश्चनே வந்துரும்ல, அப்ப அது வேஸ்ட் தானே. அதனால இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். secant power 4x இருக்குல்ல, இந்த secant square x the whole square னா மீனிங் என்னது? secant square x into secant square x. கரெக்ட்டா? புரியுதா? secant square இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் x ஸ்கொயர்னா அது x into x ன்னு எழுதுவீங்க. கரெக்ட்டா? அதே மாதிரி இந்த டேர்மோட ஸ்கொயர்னா மீனிங் என்னது? இந்த டேர்மே ரெண்டு வாட்டி எழுதணும். இப்போ புரிஞ்சுச்சா? அப்ப secant square x into secant square x வந்து என்னது? secant power 4x. கரெக்ட்டா? சோ இப்போ என்ன பண்ணுங்கன்னா ஒரு டேர்ம் எடுத்துக்கோங்க, ஃபர்ஸ்ட் டேர்ம், ஃபர்ஸ்டோ செகண்ட் ஓகேவா?
ஒரு secant square x க்கு பதிலா மட்டும் ஃபார்முலா எழுதலாம். என்னது 1 plus tan square x. அப்புறம் இந்த secant square x அப்படியே வச்சுக்கலாம். இப்போ எப்படி போறோம்னு தெரிஞ்சு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சோ இப்படி எழுதிட்டோமா? இப்போ நீங்க என்ன போடலாம்னா சப்ஸ்டிடியூஷன் போடலாம். ஏன்னா tan இருக்கு secant இருக்கு. அப்போ t யோட வேல்யூ நான் வந்து tan x ன்னு எடுத்தேனா dt என்ன வந்துரும்? secant square x dx. முடிஞ்சு போச்சா? அப்போ I1 வேல்யூ என்ன வந்துரும்னா 1 plus t square into dt. I hope இதெல்லாம் இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த entire term dt, tan xங்கிறது t, அப்ப t square. ஓகே, இப்போ இதை இன்டிகிரேட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 1 into dt னா integral dt is t square இருக்கு t cube by 3. இது I1 ஓட வேல்யூ. இது எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து எங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணனும்? I ல சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். சோ I is equal to I1. I1ல இப்ப t ய சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். tan x plus tan cube x by 3. அப்புறம் இது I1 ஓட வேல்யூ. minus 2 tan x minus 2 tan x plus x plus c. அப்போ இது ரெண்டும் வந்து சப்ராக்ட் பண்ணிக்கலாமா? tan x minus 2 tan x இருக்கு. ஓகே, அப்போ இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்படியே எடுத்து இங்க எழுதிடுறேன். tan x minus 2 tan x ன்றது minus tan x plus x plus c. இதுதான் வந்து இந்த क्वेश्चनோட ஆன்சர். நெக்ஸ்ட் 17th question. இது ரொம்பவே சிம்பிளான क्वेश्चन தான். எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் 1 மார்க் தான். sin cube x plus cos cube x by sin square x into cos square x. அவ்வளவுதான். சோ இதுல என்ன ஃபார்முலா போடணுமா, ஏதாவது சப்ஸ்டிடியூஷன் போடணுமான்னு கேட்டீங்கன்னா எதுவுமே போட வேணாம். ஜஸ்ட் ஸ்பிளிட்டிங் த டினாமினேட்டர், அவ்வளவுதான். டினாமினேட்டரை ஸ்பிளிட் பண்ணிட்டு சேம் டேர்ம்ஸை கேன்சல் பண்ணீங்கனாலே இந்த क्वेश्चனுக்கு அவ்வளவுதான் ஆன்சர் அங்கேயே வந்துடும். ஸோ இது ரிலேட்டிவ்லி ஈஸியான 1 மார்க் கொஸ்டினா தான் இருக்கும், ப்ராபப்ளி ஆர் மேபி 2 மார்க். ஓகே, ஸோ இப்போ இந்த sin cube x-க்கும் இந்த sin square x cos square x தானே டினாமினேட்டர். அப்போ இது ஒரு டேர்மாவும் இது ஒரு டேர்மாவும் ஸ்பிளிட் பண்ணி எடுத்துக்க போறோம், அவ்வளவுதான். ஓகே, சோ sin square x cos square x dx. கரெக்டா? இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி படிச்சிட்டோமா செகண்ட் எக்ஸசைஸ்ல? அதே மாதிரி cos cube x by sin square x cos square x dx, splitting the denominator. இப்போ எதெல்லாம் கேன்சல் ஆயிரும்? இங்க sin square x இந்த கியூபும் கேன்சல் ஆயிரும், இங்க cos square x கியூபும் கேன்சல் ஆயிரும். அப்ப ரிமைனிங் என்ன இருக்கும்? sin x by cos square x இருக்கும், இங்க cos x by sin square x இருக்கும். கரெக்டா? இப்போ இது எப்படி எழுதலாம்னா இதுக்கும் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். cos square xங்கிறத cos x into cos x ன்னு எழுதலாம். கரெக்ட் தானே? இப்பதான் நான் சொன்னேன் x ஸ்கொயர்னா x into xங்கிற மாதிரி. அதே மாதிரி தான் அடுத்த क्वेश्चனுக்கும், ஐ மீன் அடுத்த டேர்முக்கு என்ன எழுத போறோம்னா இத sin x into sin x ன்னு எழுத போறோம். ஓகே, இப்போ sin x by cos x இந்த போர்ஷன் இருக்குல்ல, அதே மாதிரி தான் இங்க cos x இது இருக்கு. ஓகே, sin x by cos x னா வேல்யூ என்னது? tan x ஆ? அப்போ tan x 1 by cos x னு ஒரு டேர்ம் இருக்கு தானே, டினாமினேட்டர்ல cos x இருக்கு. அப்ப அது நியூமரேட்டர் இருக்குன்னா 1 by cos x ஓட வேல்யூ என்னது? secant x. சோ tan x secant x இதோட வேல்யூ. அதே மாதிரி இங்க cos x by sin x னா வேல்யூ என்னது? cot x. 1 by sin x இருக்குதானே, sin x டினாமினேட்டர்ல இருக்கு, மேல போச்சுன்னா அது என்னவாயிரும்? cosecant x. அவ்வளவுதான். சோ ஃபைனல் ஆன்சருக்கு இதை இன்டிகிரேட் பண்ணும். இதுக்கெல்லாம் நம்மளுக்கு ஃபார்முலாவே இருக்கு. tan x secant x னா ஃபைனல் ஃபார்முலாவே எழுதிடலாம். ஓகே, tan x secant x இன்டெகிரல் tan x secant x என்னது? secant x. cot x cosecant x க்கு minus cosecant x, இதெல்லாம் ஃபார்முலா தான். so this is your final answer for 17th question. next is 18th question. அதுல என்ன கொடுத்திருக்காங்கன்னா cos 2x plus 2 sin square x by cos square x. இதுதான் question. ஓகே, சோ இதுக்கு என்ன பண்ணணும்னா ஒரே ஒரு ஃபார்முலா மட்டும் வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கனாலே போதும், உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். என்ன ஃபார்முலான்னு ஃபர்ஸ்ட் அதுக்கு பார்ப்போம். என்னென்ன டேர்ம்ஸ் இருக்கு? cos 2 θக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, அது நம்மளுக்கு தெரியும். அண்ட் இந்த cos square x 1 minus sin square அப்படி வேணா எழுதலாம். ஓகே, டினாமினேட்டர் முடிஞ்ச அளவுக்கு டச் பண்ண வேணாம், நியூமரேட்டருக்கு போவோம். cos 2 θவோட ஒரு ஃபார்முலா என்னன்னா, நான் சொன்னல மல்டிபிள் ஃபார்முலாஸ் இருக்குன்னு. ஒரு ஃபார்முலா என்னன்னா cos square theta minus sin square theta. இந்த ஃபார்முலாவை தான் இந்த क्वेश्चनல அப்ளை பண்ண போறோம். ஓகே, சோ இப்போ இத வந்து இங்க ஜஸ்ட் சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா போதும். cos 2x ன்னு இருக்கு, அப்ப அது எப்படி எழுதலாம்? cos square x minus sin square x plus 2 sin square x. ஓகே, divided by cos square x into dx. அப்போ இங்க சப்ராக்ட் ஆயிருமா? இந்த cos square x அப்படியே வச்சுக்கலாம்.
2 sin square x minus sin square x என்னது sin square x புரிஞ்சுச்சா? இப்ப எதனால இந்த ஃபார்முலா நான் இங்க அப்ளை பண்ணியிருக்கேன்னு, இங்க ஆல்ரெடி வந்து ஒரு sin square xன்னு ஒரு டேர்ம் இருக்கு. அப்போ நான் இங்க சப்ஸ்டியூட் பண்ற ஃபார்முலாலையும் sin square xன்னு ஒரு டேர்ம் வந்துச்சுன்னா எனக்கு ஈஸியா இருக்கும் கேன்சல் பண்றதுக்கு. அதுக்காக தான் இந்த ஃபார்முலாவை சூஸ் பண்ணியிருக்கோம். கிளியர்? அண்ட் இன்னொரு டவுட் வரும். என்ன டவுட்னா, இதுக்கே cos 2 θக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்கு, 1 minus 2 sin square θ. இதே ஃபார்முலாவை நான் இங்க சப்ஸ்டியூட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைச்சிருக்கும்? 1 minus 2 sin square x minus 2 sin square x ன்னு வந்திருக்கும். அப்போ minus 4 sin square x ன்னு ஆயிருக்கும். கரெக்டா? ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் நீங்க இந்த சம் ப்ரொசீட் பண்ணலாம், பெரிய டிஃபரன்சஸ் வராது. பட் இதுனா இன்னும் ஈஸியா இருக்கும், அதுக்காக தான் சொல்றது. ஓகேவா? சரி, இப்போ நான் சொன்ன இந்த மெத்தட்ல போடுவோம். அப்போ இங்க என்ன வந்திருக்கும்னா cos square plus sin square ஓட வேல்யூ என்னது? 1. ஈஸியா வந்துருச்சா? அப்போ நியூமரேட்டர்ல dx by cos square x. அப்போ அதை எப்படி எழுதிக்கலாம்? 1 by cos square xங்கிறது secant square x dx. அப்போ secant square x ஓட வேல்யூ என்னது? நம்மளுக்கு integral secant square xக்கு tan x plus c. அதனால தான் சொன்னா இது குவிக்கா இருக்கும். இது ஜஸ்ட் 1 மார்க் கொஸ்டின் தாங்கிறப்போ நீங்க இவ்வளவு சிம்பிளா சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணீங்கனாலே போதும். ஓகே, next 19th question, dx by sin x into cos cube x நினைக்கிறேன். So sin x by cos cube x. ஓகே, ஸோ இதுக்கும் என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் இந்த நியூமரேட்டர்ல நான் சொன்ன மாதிரி dx இருந்துச்சு, அதால 1ஆல மல்டிப்ளை பண்ணிக்கலாம், நோ டிஃபரன்ஸ். எந்தெந்த கொஸ்டினுக்கா இந்த 1ஆல மல்டிப்ளை பண்ணணும்னா, எங்கெல்லாம் இந்த சைன் காஸ் வந்து மல்டிப்ளிகேஷன்ல இருக்கும் மோஸ்டா அந்த மாதிரி கொஸ்டினுக்கு தான் இந்த ப்ரொசீஜர் அப்ளை ஆகும். ஓகே, அதை செக் பண்ணி பாருங்க. ஸோ 1ஆல என்ன பண்ணிக்கிறோம்? நியூமரேட்டரை மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம்? 1ங்கிறது வந்து sin square x plus cos square x ன்னு எழுதிடுவோமா? ஐ ஹோப் இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுவோம்? ஸ்பிளிட்டிங் தி டினாமினேட்டர். மல்டிப்ளிகேஷன்ல இருக்கப்போ இந்த ஸ்பிளிட்டிங் தி டினாமினேட்டர்ல குவிக்கஸ்ட் ஆன்சர் வரும், அதுக்காக தான். அப்போ ஒரு இன்டெகிரல் என்னது? sin square x dx by sin x cos cube x. இன்னொரு இன்டெகிரல் என்னது? cos square x dx by sin x cos cube x. ஓகே, ஸோ எதெல்லாம் கேன்சல் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே சைனும் இந்த ஸ்கொயரும் கேன்சல், இங்கே மொத்த காஸ் ஸ்கொயரே கேன்சல், இங்கே ஒரு கியூபு கேன்சல், அவ்வளோதான். அப்போ ரிமைனிங் இருக்கிறது எழுதுனீங்கன்னா இங்கே சைன் எக்ஸ் காஸ் கியூப் எக்ஸு டிஎக்ஸ் அப்படியே இருக்கட்டும். இங்கே மொத்தமாகவே இது கேன்சல், அப்போ டிஎக்ஸ் பை சைன் எக்ஸ் காஸ், இங்க ஃபுல்லாவே கேன்சல். அப்ப ரிமைனிங் என்ன இருக்கும்? காஸ் எக்ஸ் மட்டும் இருக்கும். ஓகே, சரி. இப்போ இதை வேணா நம்ம i1 பிளஸ் i2ன்னு வச்சுக்கலாம், ஸோ தட் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் தனித்தனியா போடுறதுக்கு. அப்ப i1ஓட வேல்யூ என்ன வருதுன்னா, காஸ் கியூப் எக்ஸுங்கிறத இப்போ எப்படி எழுதிக்கலாம்னா காஸ் எக்ஸ் இன்டூ காஸ் ஸ்கொயர் எக்ஸ். கரெக்டா? அப்போ இந்த சைன் எக்ஸ் பை காஸ் எக்ஸ் என்னவா மாறிடும்? tan x மாறிடும். 1 by cos square xங்கிறது என்னவா மாறிடும்? secant square x மாறிடும். அப்ப நம்மளுக்கு சாரி t dt போடுறது ஈஸியா இருக்கும். கரெக்டா? அப்ப இதுல t என்ன எடுப்போம்? tan x, dt என்ன வந்துரும்? secant square x dx. சோ क्वेश्चन எப்படி மாறிடும்? i1 இந்த டேர்ம் t, இது எல்லாமே dt. அப்ப இன்டெகிரல் t dt. கரெக்டா? அப்ப ஆன்சர் என்னது? t square by 2, t பிளேஸ்ல tan square x by 2ங்கிறது i1 ஓட வேல்யூ. நெக்ஸ்ட் i2க்கு என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா dx by sin x into cos xன்னு இருக்கு. கரெக்டா? இப்போ இது மாதிரி ஆல்ரெடி क्वेश्चन போட்டிருக்கோமா? அப்ப என்ன பண்ணணும்? மறுபடியும் 1ஆல மல்டிப்ளை பண்ணணும். 1ங்கிறது என்னன்னு எழுதிக்கணும்? மறுபடியும் sin square x plus cos square xன்னு எழுதிக்கிட்டு splitting the denominator. இப்போ கொஞ்சமே குவிக்காவே ஆன்சர் வந்துடும். ஸ்பிளிட்டிங் த டினாமினேட்டர் போட்டிங்கன்னா, ஸோ சைன் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ் பை சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ் பிளஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ் பை சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ். ஓகே, ஸோ இங்கே என்ன ஆயிடும்? சைனும் இந்த இதுவும் கேன்சல், காசும் இந்த இதுவும் கேன்சல். ஓகே, அப்போ ரிமைனிங் இங்கே என்ன இருக்கும்? சைன் எக்ஸ் பை காஸ் எக்ஸ். கரெக்டா? சைன் எக்ஸ் பை காஸ் எக்ஸ் டிஎக்ஸ் பிளஸ் இங்கே காஸ் எக்ஸ் பை சைன் எக்ஸ் dx. அப்ப அது மீனிங் என்னது? tan x dx plus cot x dx. கரெக்டா? sin by cosங்கிறது tan, cos by sinங்கிறது cot. ஓகே, இது வரைக்கும் இந்த क्वेश्चन நோட் பண்ணிக்கோங்க. I need some space to write the next step.
ஸோ இதை மட்டும் இன்டிகிரேட் பண்ணிட்டோம் அப்படின்னா I2ங்கிறது என்ன வரும்னா இன்டெகிரல் tan xோட ஆல்ரெடி ஃபார்முலா இருக்கு லாக் ஆஃப் சீக்கண்ட் எக்ஸுங்கிறது தான் ஃபார்முலா. அதே மாதிரி வந்து இன்டெகிரல் ஆஃப் காட் எக்ஸ்க்கு ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா லாக் ஆஃப் சைன் எக்ஸ். இது வந்து இப்படியே எழுதுறதோட கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிக்கிட்டோம்னா ஈஸியா இருக்கும். ஏன்னா 2 லாக் டேர்ம் இருக்கு. அப்போ நம்மளுக்கு என்ன தெரியும் ஃபார்முலானா லாக் ஏ பிளஸ் லாக் பி அப்படிங்கிறது வந்து எதோட ஃபார்முலா லாக் ஆஃப் ஏ இன்டு பியா log of AB is equal to log A plus log B. அந்த ஃபார்முலா படி I2 என்னவாயிரும் இங்க அடிஷன்ல இருக்கு. அப்ப நான் என்னத்துல எழுதலாம் மல்டிப்ளிகேஷன்ல எழுதலாம். அப்ப log of A into B. A பிளேஸ்ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா secant x, B பிளேஸ்ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா sin x. ஓகேவா? இப்போ இந்த secant xங்கிறத நான் என்ன எழுதிக்கலாம்னா 1 by cos x ன்னு எழுதிக்கலாம். கரெக்டா? அப்போ sin x by cos xங்கிறது அப்ப எதுக்கு ஈக்குவல் ஆயிரும் tan x க்கு ஈக்குவல் ஆயிரும். ஸோ கொஞ்சம் சிம்பிளிஃபை ஆயிடுச்சு. 2 லாக் டேர்ம் வந்து ஒரு டேர்மா சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க. அப்போ ஃபைனல் ஆன்சர் என்னது I1 பிளஸ் I2ன்னு எடுத்தோமா I1ங்கிறது என்னது tan ஸ்கொயர் x by 2 I2ங்கிறது log of tan x plus c. இதுதான் வந்து 19th கொஸ்டினோட ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் 20th கொஸ்டின். இது ஆல்ரெடி நம்ம போட்ட சேம் ஃபார்முலா தான் cos 2x by cos x plus sin x the whole square into dx. இதுக்கு நம்ம ஆல்ரெடி வந்து சம் போட்டிருக்கோம். அதே ப்ரொசீஜர் தான். என்ன அப்படின்னா cos 2x ஓட ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ இப்போ இந்த சம்ல எந்த ஃபார்முலாக்கா போடுறோம்? காசுக்கு எக்கச்சக்க ஃபார்முலா இருக்கே அப்படின்னா காசும் இருக்கு சைனும் இருக்கா ரெண்டுமே இருக்கா. அப்போ cos 2 தீட்டாவோட cos ஸ்கொயர் தீட்டா மைனஸ் sin ஸ்கொயர் தீட்டாவான ஃபார்முலாவை அப்ளை பண்ண போறோம். ஏன்னா இங்க சைனும் இருக்கு அதனால. ஓகே, ஸோ I is equal to cos 2x ஓட ஃபார்முலா அப்ப என்னது cos ஸ்கொயர் x மைனஸ் sin ஸ்கொயர் x by cos x plus sin x the whole square into dx. இப்போ இது மறுபடியும் என்னது a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். அப்போ a plus b into a minus b. இதெல்லாமே நம்ம ஆல்ரெடி போட்டிருக்க சம்ஸ் மாதிரியே தான் இருக்கும். ஓகே, ஸோ cos x plus sin x the whole square to dx. இப்போ இந்த டேர்மும் இந்த ஸ்கொயரும் கேன்சல் ஆயிருமா? அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும்? I is equal to cos x minus sin x by இங்க என்ன இருக்கும்? இந்த டேர்ம் கேன்சல், ஸ்கொயர் டேர்ம் கேன்சல், இது மட்டும் இருக்குமா? cos x plus sin x into dx. இப்படி இருந்தாலே என்ன பண்ணணும்? tங்கிறது டினாமினேட்டர், cos x plus sin xங்கிறது t. அப்ப dtங்கிறது என்னது? cos x டிஃபரன்ஷியேட் பண்ணா மைனஸ் sin x டிஃபரன்ஷியேட் பண்ணா பிளஸ் cos x whole thing into dx. இதே டேர்ம் தான் இங்க இருக்கு. பிளஸ் cos x மைனஸ் sin x into dx. அப்போ question என்னது? dt by t. அப்போ final answer is log of t, that is log of cos x plus sin x plus c. That's all. Okay, so this is also relatively easy question. Next 21 என்ன கொடுத்திருக்காங்கன்னா sin inverse of cos x into dx. So இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான question because நம்மளுக்கு என்ன இன்வால்வ் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா inverse trigonometric functions. அப்போ இதுக்கு மறுபடியும் நான் சொன்ன மாதிரி செகண்ட் சாப்டர் கிளியரா இருக்கணும் இந்த சம் புரியணும்னா. ஓகே, ஸோ என்ன ஃபார்முலா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நோ லைக் காம்ப்ளிகேட்டட் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்முலாஸ் பட் அ பேசிக் குவாட்ரண்ட் ஃபார்முலா. என்னன்னா cos x அப்படிங்கறத sin ஆஃப் π/2 மைனஸ் எக்ஸ்ன்னு எழுதலாம். இதுதான் கான்செப்ட். என்ன நான் சிம்பிளா சொல்லிடுறேன். டீடைல் எக்ஸ்பிளனேஷன் வேணா கைண்ட்லி செக் தி செகண்ட் சாப்டர். ஓகே, சோ இதுதானே நம்மளோட குவாட்ரண்ட் சிஸ்டம். π/2 மைனஸ் தீட்டா அப்படின்னா அது எந்த குவாட்ரண்ட்ல வருது? ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல எல்லா ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸும் எப்படி இருக்கும்? பாசிட்டிவா இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணும்னா எப்பயுமே சைன் ஆஃப் π/2 மைனஸோ பிளஸோ π/2 வந்துருச்சுனாலே சைனுங்கிற ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் காஸா மாறிடும். ஓகே, சைனுங்கிறது காஸா மாறிடும், டேனுங்கிறது காட்டா மாறிடும், சீக்கெண்ட்டுங்கிறது கொசிக்கெண்டா மாறிடும். எப்பனா π/2 3π/2 அந்த மாதிரி வரப்போ. ஓகே, by2 இருக்குல்ல அந்த மாதிரி மல்டிபிள்ஸ் வந்துச்சு அப்படின்னா நீங்க ஆட் பண்ணாலும் சரி சப்ராக்ட் பண்ணாலும் சரி இந்த இடத்துல, ஆனா it will change this trigonometric value. இது ஒரு பேசிக் கான்செப்ட். அப்போ sin of π/2 minus x னா π/2 minus xங்கிறது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்னா வர ஆன்சர் எப்படி இருக்கும்? பாசிட்டிவ். பாசிட்டிவ் எழுதிட்டேனா? நெக்ஸ்ட்
என்ன சொன்னோம், π/2 இருந்தா சைனுங்கிறது என்னவா மாறிடும் சொன்னேன், காசா மாறிடும். என்ன இங்க வேல்யூ இருக்கோ எக்ஸுக்கு அதுதான் ஆன்சரா இருக்கும். இதுதான் நம்மளோட பேசிக் குவாட்ரண்ட் சிஸ்டம். 11th நீங்க படிச்சதுதான், ஒன்னும் புதுசு கிடையாது. அந்த மெமரி மட்டும் நம்மளுக்கு இருந்தாலே போதும் இந்த கொஸ்டினுக்கு. ஓகே, இந்த ஃபார்முலா தெரிஞ்சுக்கணும். இப்போ இதை இங்க சப்ஸ்டிட்யூட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. அப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் cos x பிளேஸ்ல என்ன போடலாம், sin of π/2 minus x ன்னு போடுறேன். ஏன்க்கா இந்த ஃபார்முலா இப்ப நான் இங்க அப்ளை பண்ண, வேற எந்த ஃபார்முலாவும் போட முடியாதானா, சைனும் சைன் இன்வர்ஸும் நான் கேன்சல் பண்ணணும் அப்படின்னா எனக்கு இங்க உள்ள சைன் வேணும் தானே, வெளில சைன் இன்வர்ஸ் இருக்கு, அப்ப உள்ள என்ன இருக்கணும், சைன் இருக்கணும். அப்பதானே என்னால கேன்சல் பண்ண முடியும். அதனாலதான் இந்த ஸ்டெப்பை நம்ம போட்டிருக்கோம். ஓகே, சோ நெக்ஸ்ட் ரிமைனிங் என்ன இருக்கும், π/2 minus x into dx. இது ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணிக்கிட்டீங்கன்னா π/2 dx minus x dx. அப்போ ஃபைனல் ஆன்சர்னா I is equal to π/2ங்கிறது நம்பர், சம் வேல்யூ வெளில எடுத்துடலாம். இன்டெகிரல் dx என்னது, x மைனஸ் x dxனா x²/2 plus c. அப்போ அதை கொஞ்சம் ரீஃப்ரேஸ் பண்ணி πx minus x²/2 plus c. இல்ல எப்படி வேணாலும் நீங்க எழுதுங்க. அப்ப x/2 வெளில எடுத்துட்டு அதெல்லாம் ஓகே. But this is the final answer for 21. This is an 1 mark question. Okay. Next is 22. இது one of the most important questions because இதுக்கான ப்ரொசீஜர்னா இதுக்கான ப்ரொசீஜர் தான். லைக் இதுக்குன்னு வந்து இப்படிதான் போடணும், லைக் ஸ்டெப் பை ஸ்டெப்னு இருக்கு. அண்ட் அந்த ஸ்டெப்ஸ்ல போட்டீங்கன்னா மட்டும்தான் இதுக்கு ஆன்சர் வரும். ஓகேவா? அண்ட் இது பாத்தீங்க அப்படின்னா டெஃபினைட் இன்டெகிரல்ல இதே கொஸ்டின் இருக்கு வித் த லிமிட்ஸ். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நல்லா வந்து எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் போடணும், என்னென்ன ஸ்டெப்ஸ் போடணுங்கிறத நல்லா தரோவாக்கிக்கோங்க. தென் only you can solve because இதுக்கு டைரக்டா போடுற மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஓகே, ஸோ we will start with this question, that is I is equal to dx by cos of x minus a into cos of x minus b. Okay, next என்ன பண்ணணும் அப்படின்னா sin of a minus b ஆல multiply and divide பண்ணணும். இதுதான் first step. Okay, sin of a minus b ஆல multiply and divide. இப்போ நீங்க இந்த டிவைட் பண்ணீங்களா, இந்த டினாமினேட்டர்ல இருக்கல, இது இப்போதைக்கு தேவையில்லை, அதனால எடுத்து வெளியில வச்சிருங்க. sin of a minus b வெளில கிடக்கட்டும். கடைசி வரைக்கும் இது மோஸ்டா வெளியே தான் இருக்கும். இப்போ இந்த sin of a minus b ஒரு டேர்ம் இருக்கா மேல, கரெக்டா? அதுக்கு எக்ஸ் ஆட் அண்ட் சப்ராக்ட் பண்ணும். எங்க? அதுக்குள்ள ஆங்கிள்குள்ள. நீங்க பாட்டு வெளியில எழுதிடக்கூடாது. எப்படி நான் சொல்றேன்னு பாத்துக்கோங்க. sin of a minus b இப்படி கிடையாது. ஓகேவா? தனியா எக்ஸ் கிடையாது, ஆங்கிள் இருக்குல்ல சைனு, அந்த ஆங்கிள் ஆஃப் a minus b ல எக்ஸ் ஆட் அண்ட் சப்ராக்ட் பண்ணணும். மாத்தி பண்ணிட்டீங்கனாலும் ஆன்சர் வராது. திஸ் இஸ் க்ரூஷியல் பாயிண்ட். ஓகே, சோ எக்ஸ்ங்கிற பிராக்கெட்டை போட்டுக்கணும். ஆங்கிள் ஆஃப் a minus b ன்னு இருந்துச்சு. அப்போ அந்த ஆங்கிள் என்ன பண்ற, எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஆட் அண்ட் சப்ராக்ட் பண்ணிடுறேன். ரிமைனிங் கீழே இருக்கிறது இப்போதைக்கு அப்படியே தான். ஸோ காஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஏ இன்டூ காஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் பி இன்டூ டிஎக்ஸ். ஓகே, ஸோ இந்த டேர்ம் அப்படியே இருக்கும். நெக்ஸ்ட் இந்த டேர்மை ரீஅரேஞ்ச் பண்ணணும். எதுனா இந்த டேர்மை எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணணும்னா எக்ஸ் மைனஸ் ஏவும் எக்ஸ் மைனஸ் பியும் உள்ள வரணும். அந்த மாதிரி ரீஅரேஞ்ச் பண்ணணும். ஓகே, ஏன்னா அதான் கீழே இருக்கு. ஸோ எப்படி ரீஅரேஞ்ச் பண்ற பாருங்க. எக்ஸ் மைனஸ் ஏ வரணும் அண்ட் எக்ஸ் மைனஸ் பி. ஃபர்ஸ்ட் எக்ஸ் மைனஸ் பியை பிடிப்போம். எக்ஸ் இருக்கு மைனஸ் பி இருக்கு. அப்போ ஒன்று முடிஞ்சிச்சா? அப்போ எக்ஸ் மைனஸ் பி எனக்கு கிடைச்சிருச்சு. ஓகே, எக்ஸ் மைனஸ் ஏ வேணும்னா என்கிட்ட மைனஸ் ஏவே இல்லை. ஆனா இங்க பாருங்க, ஏ இருக்கு மைனஸ் எக்ஸ் இருக்கா. அப்போ இதுல இருந்து நான் மைனஸ் வெளில எடுத்துட்டேன்னா எனக்கு எக்ஸ் மைனஸ் ஏ கிடைச்சிருமா? கிளியரா இந்த ஸ்டெப் என்டர் ரிமைனிங். இப்போ ஆக்சுவலி என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டெப் என்ன எழுதிக்கல, இப்போ உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுதுங்கிறப்போ எக்ஸ் மைனஸ் பி ஒன்று. ஓகே, ரிமைனிங் என்ன இருக்கும் பார்த்துக்கோங்க. பிளஸ் ஏ கரெக்டா, மைனஸ் எக்ஸ்ன்னு இருக்கும். கரெக்டா? பிளஸ் ஏ மைனஸ் எக்ஸ். இதுல இருந்து மைனஸை நான் வெளியில எடுத்துட்டேன் அப்படின்னா என்னவாயிரும்? இது எக்ஸ் மைனஸ் ஏவாயிருமா? மல்டிப்ளை பண்ணி பாருங்க. பிளஸ் இன்டூ மைனஸ், மைனஸ் மைனஸ் எக்ஸ் இருக்கு, மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் பிளஸ் ஏ இருக்கா? புரிஞ்சுச்சா என்ன பண்றோன்னு? ஏ மைனஸ் எக்ஸ்ன்னு இருக்கு. அதை நான் எக்ஸ் மைனஸ் ஏன்னு எழுதணும்னா வெளியில என்ன எடுக்கணும்? ஒரு மைனஸ். எதனால இப்படி எழுதணும்? கீழே அந்த டேர்ம்ஸ் தான் எனக்கு இருக்கு, அதனாலதான் இதை இப்படி எழுதணும். இது வரைக்கும் இந்த சம் வந்து கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி தான் நீங்க போடணும். ஓகே, இதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் ரிலேட்டிவ்லி சிம்பிள் ஆனது தான். பட் இந்த ஸ்டெப், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது? ஏ மைனஸ் பியால மல்டிப்ளை அண்ட் டிவைட். மல்டிப்ளை பண்ண இந்த நியூமரேட்டர்ல இருக்க ஏ மைனஸ் பில ஆங்கிள்
x ஆட் அண்ட் சப்ராக்ட் பண்ணணும். அப்புறம் x மைனஸ் ஏ x மைனஸ் பி டேர்ம்ஸ் வர மாதிரி ரீஅரேஞ்ச் பண்ணிக்கணும். இப்போ என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணணும்னா சைன் ஆஃப் ஏ மைனஸ் பி ஃபார்முலாவை அப்ளை பண்ணணும். கரெக்டா? சைன் ஆஃப் இந்த என்டையர் டேர்ம் ஏ மைனஸ் இந்த என்டையர் டேர்ம் பி இருக்கா? அப்போ சைன் ஆஃப் ஏ மைனஸ் பி ஃபார்முலா சைன் ஏ காஸ் பி மைனஸ் காஸ் ஏ சைன் பி. இந்த ஃபார்முலாவில் நம்ம என்ன பண்ண போறோம்னா இதை சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஓகே, ஸோ ஐ இஸ் ஈக்குவல் டு 1 பை சைன் ஆஃப் ஏ மைனஸ் பி. அது பாட்டு வெளியில அப்படியே இருக்கட்டும். இந்த இன்டீக்ரல் என்னவாயிரும்னா ஏ பிளேஸ்ல என்ன இருக்குன்னு வச்சுக்கோங்க, எக்ஸ் மைனஸ் பி. அப்போ சைன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் பி இன்டூ காஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஏ மைனஸ் ஃபார்முலா என்னது காஸ் ஏ. அப்போ காஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் பி சைன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஏ, இங்கே டிஎக்ஸ் இருக்கு, கொஞ்சம் எழுதிக்கோங்க, பை காஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஏ இன்டூ காஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் பி. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், டினாமினேட்டர் ஸ்பிளிட் பண்ணுவோம், வேற எந்த ஆப்ஷனும் கிடையாது. ஓகேவா? ஸோ 1 பை சைன் ஆஃப் ஏ மைனஸ் பி இன்டூ டினாமினேட்டர் ஸ்பிளிட் பண்ணிட்டோம் அப்படின்னா sin of x minus b into cos of x minus a by cos of x minus a into cos of x minus b ன்னு இருக்கும். dx minus இன்னொரு term அதுக்கும் sin of a minus b இருக்கனால மொத்த bracket போட்டுருங்க, ரெண்டு வாட்டி எழுத வேண்டாம். ஓகே, cos of x minus b into sin of x minus a into dx by cos of x minus a into cos of x minus b. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ இந்த 1 பை சைன் இது கடைசி வரைக்கும் வெளில தான், அதனால இங்கே அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட் இங்கே cos of x minus a அப்படியே கேன்சல். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா cos of x minus b அப்படியே கேன்சல் ஆயிரும். ஸோ இங்கே ரிமைனிங் என்ன இருக்கும், இந்த பிராக்கெட்டு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பிராக்கெட்டு நீங்கள் மறந்துட்டீங்கன்னா இந்த டேர்ம் இதுக்கு மட்டும்தான் இருக்குன்னு அர்த்தம். கரெக்டா? இதுக்கு இல்லாம போயிருமா? ஸோ எவ்ரி டைம் ப்ளீஸ் ரிமெம்பர் த பிராக்கெட். நிறைய மிஸ்டேக் இதுல தான் வரும், பிராக்கெட்டே போட மறந்துடுவாங்க அவசரத்துல. எந்த கொஸ்டினாலும் பிராக்கெட் போட்டு போட்டு எழுதுங்க, அப்போ மிஸ்டேக்கே வராது. ஓகே, ஸோ ரிமைனிங் என்ன இருக்கு, sin of x minus b by cos of x minus b. சேம் ஆங்கிளா? அப்ப sin by cosனா வேல்யூ என்ன வரும், tan of x minus b dx minus இங்க என்ன வரும், sin of x minus a by cos of x minus a. சேம் ஆங்கிளா? அப்ப sin by cosங்கிறது என்ன வரும், tan of x minus a into dx. correct? so 1 by sin of a minus b இது அப்படியே வச்சுக்கலாம். அப்புறம் ஃபைனல் இன்டெகிரலோட ஆன்சர், இன்டெகிரல் tan x என்னன்னு பார்த்தோம், log of secant x. x பிளேஸ்ல இங்க என்ன இருக்கு, x minus b minus log of secant x minus a. ஓகே, இவ்வளவுதான் மோஸ்ட்லி ஆன்சர். பட் இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணணும். நான் சொன்னல லாக் ரெண்டு டேர்ம்ஸ் இருந்துச்சா, கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணுங்கன்னு. என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம்னா log a minus log b is equal to log of a by b. இந்த ஃபார்முலா தான் இங்கே யூஸ் பண்ண போறோம். ஓகே, ஸோ இது வரைக்கும் இதை நோட் பண்ணிக்கோங்க, பிகாஸ் அந்த சைடு அழிச்சிட்டு தான் நான் திருப்பி எழுதணும். ஐ ஹோப் இப்போ இந்த சம் நான் ஃபர்ஸ்ட் திருப்பி சொல்லிடுறேன், பிகாஸ் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி இருந்தாலே எக்ஸ் மைனஸ் காஸ் அவ்வளோதான் இருக்கு. ஓகேவா? ரெண்டு டேர்மும் காஸா இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன மல்டிப்ளை பண்ணணும்னா, இங்க சப்போஸ் நம்பரும் கொடுக்கலாம், அதுக்காக தான் சொல்றேன், ஏபி. ஓகே, ஸோ ஏ மைனஸ் பி ஆல மல்டிப்ளை பண்ணணும், அவ்வளவுதான். ஏபிக்கு என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதை போட்டுக்கோங்க. ஸோ சைன் ஆஃப் ஏ மைனஸ் பி ஆல மல்டிப்ளை இன் டிவைடிங். இந்த a minus b ல x is added and subtracted. அப்புறம் டினாமினேட்டர்ல இருக்கிறது மாதிரி கொஞ்சம் ஸ்பிளிட் பண்ணிட்டு ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணி டிவைட் பண்ணினாலே வந்துடும். இதுக்கப்புறம் இட் இஸ் வெரி ஈஸி சம். உங்களுக்கு பார்த்தாலே ஒரு ஸ்டெப் ஆட்டோமேட்டிக்கா ஞாபகம் வந்துடும். பட் திஸ் இஸ் த வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட். ஓகே, ஸோ ஐ ஹோப் இது வரைக்கும் நோட் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். லெட் மீ ஜஸ்ட் எரேஸ் ஆல் ஆஃப் திஸ். ஸோ இது வரைக்கும் வீடியோ பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்ட் வீடியோ மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ல இன்னும் நிறைய வீடியோஸ் இருக்கு, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜிக்கு வித் நோட்ஸ். நம்ம நிறைய சாப்டர்ஸ்க்கு வீடியோஸ் ஆல்ரெடி போட்டிருக்கோம். இந்த வீடியோ முடிஞ்சோடனே செக் பண்ணி பாருங்க. ஓகே, ஸோ இந்த கொஸ்டினோட கொஞ்சம் சிம்பிளிஃபிகேஷன்னா சைன் ஆஃப் ஏ மைனஸ் பி அப்படியே இருக்கட்டும். இப்ப இந்த ஃபார்முலால எழுதலாமா, ஏ பை பி டிவிஷன்ல எழுதணும். அப்போ இந்த டேர்ம் இதுதான் ஏ இந்த இடத்துல, கரெக்டா? இதுதான் இந்த இடத்துல பி, கரெக்டா? log of a. அப்ப a பிளேஸ்ல இங்க என்ன இருக்குன்னா secant of, so log of secant of x minus b by secant of x minus a. correct?
பிளஸ் சி. இதை நம்ம லாஸ்ட்ல மறந்துடக்கூடாது. ஸோ 1 by sin of சீக்கெண்ட்லாம் இருந்துச்சுன்னா எப்பயுமே அதை முடிஞ்ச அளவுக்கு காஸ்ல மாற்றி எழுத பாருங்க. ஓகே. ஸோ log of secant of x minus b na 1 by cos x minus b ya correct ah. Secant x is nothing but 1 by cos x divided by இதே இது எங்க என்ன எழுதுவோம் cos of x minus a. அப்போ இந்த term எங்க போயிரும் top most and இது இங்க bottom most க்கு போயிரும். correct ah. So final answer is 1 by sin of a minus b into log of cos x minus a by cos x minus b plus c. I hope இப்போ இந்த question clear-ஆ இருக்கும்னு நினைக்கிறேன். So அந்த steps ஞாபகம் வச்சுக்கோங்க and இதை copy பண்ணிக்கோங்க. We'll go on to the last 2 questions of this exercise which are the 1 mark questions. Next is 23 and 1 mark question and a relatively easy question. Sin square x minus cos square x divided by I think sin square x into cos square x அவ்வளவுதான். ஸோ இதில் வந்து ஃபார்முலா எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் டினாமினேட்டரை வந்து ஸ்பிளிட் பண்ணிங்கனாலே போதும் உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். ஓகேவா. ஸோ I is equal to என்ன கொடுத்துருக்காங்க sin square x minus cos square x by சேம் டேர்ம் மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறோம்னா டினாமினேட்டரை வந்து ஸ்பிளிட் பண்ணிக்கிறோம். அப்போ என்ன கிடைக்கும்னா sin square x by sin square x into cos square x correct ah minus cos square x by sin square x into cos square x. இப்போ லைக் டேர்ம்ஸ் எல்லாமே அப்படியே டோட்டலாவே கேன்சல் ஆயிரும். அப்ப ரிமைனிங் இங்க என்ன இருக்கும்னா 1 by cos square x. 1 by cos square x எதுக்கு ஈக்குவல் secant square x minus 1 by sin square x. 1 by sin square x எதுக்கு ஈக்குவல் cosecant square x dx. அப்புறம் ஃபைனல் ஆன்சர் எழுதிடலாமா. இன்டெகிரல் secant square x என்னது tan x. இன்டெகிரல் ஆஃப் cosecant square xங்கிறது மைனஸ் cot x பிளஸ் c. அப்போ மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆயிரும். tan x பிளஸ் cot x பிளஸ் c. சின்ஸ் இட் இஸ் அன் 1 மார்க் இது எந்த ஆப்ஷன் tan x பிளஸ் cot x பிளஸ் cங்கிறது ஆப்ஷன் A. So answer is option A. Okay. Next இன்னும் ஒரே ஒரு question தான் இருக்கு. That is 24. 24 is zero substitution தான். அதுல ஒண்ணு நிறைய extraordinary எல்லாம் இல்ல. என்ன கொடுத்திருக்காங்கன்னா e power x into 1 plus I think e power x into 1 plus x dx divided by cos square x e power x. cos square x e power x or e power x into x இதான். ஓகே இதான் question. ஓகே இப்போ இதுல என்ன போடணும் அப்படின்னா இருக்கிறது e power x நியூமரேட்டர்ல. ஓகே இங்க இருக்க ஒரே ட்ரிக்னாமெட்ரிக் வேல்யூ என்னது cos square. இதுக்கு ஃபார்முலா போட்டோன்னா ஒன்று சைன்ல வரும், இல்லை மறுபடியும் காஸ்லேயே வரும், இல்லை சைன் மைனஸ் காஸ்ன்னு வரும், இல்லைன்னா டேன்ல வரும். எப்படி இருந்தாலும் அந்த மாதிரி டேர்ம்ஸ் இங்கே இல்லவே இல்லைல்ல. ஸோ ஃபர்ஸ்டே இதுக்கு என்ன நீங்க யோசிக்கணும்னா ஃபார்முலா வர பாசிபிலிட்டி இல்லை. அப்போ ஃபார்முலா போட முடியல அப்படின்னா அடுத்து என்ன நம்மளுக்கு தெரியும். இப்போ வரைக்கும் நம்ம படிச்சிருக்கிறது டைரக்ட் ஃபார்முலா. ஃபர்ஸ்ட் எக்ஸைஸ் டைரக்டா இதுக்குன்னு ஏதாவது ஃபார்முலா இருக்கா கிடையாது. ஆனா சப்ஸ்டியூஷன் படிச்சிருக்கோமா, அப்போ சப்ஸ்டியூஷனுக்கு யோசிப்போம். ஓகே எதை சப்ஸ்டியூட் பண்ணலாம்னா நம்மளோட ரூல் படி ஃபர்ஸ்ட் டினாமினேட்டர்ல இருந்து யோசிப்போம். சரி காஸ் இருக்கு, காஸ் நான் டீன்னு எடுத்தேன், நான் காஸ் ஆஃப் இந்த வேல்யூ டீன்னு எடுத்தேன் அப்படின்னா டிடி எனக்கு என்ன வேணும், சைன் வேணும். சைன் இருக்கா கிடையாது, அப்போ காஸ் எடுக்க கூடாது. அப்போ அதுக்கு பதிலாக என்ன எடுக்கணும், அதுக்குள்ள பிராக்கெட்ல இருக்குல்ல எக்ஸ் இ பவர் எக்ஸ் இதை தான் எடுக்கணும். ஓகே அப்போ டிடினா யூவி ஃபார்முலா படிச்சிருக்கோமா, யூ இது வி, அப்புறம் யூவி ஃபார்முலா ஞாபகம் இருக்கணும், யூவி ஹோல் டேஷ் இஸ் ஈக்குவல் டு யூவி டேஷ் பிளஸ் வி யூ டேஷ். டிஃபரன்சியேஷன்ல லெப்னிட்ஸ் ரூல் கரெக்டா நம்ம படிச்சிருக்கோம், நார்மல் ப்ராடக்ட் ரூல். ஓகே சரி அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், யூன்னு என்னது எக்ஸ் அப்படியே வச்சுக்கணும், வி டேஷ் என்னது இ பவர் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இ பவர் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா மறுபடியும் இ பவர் எக்ஸ் தான், பிளஸ் வின்னு என்னது இ பவர் எக்ஸ், யூ டேஷ் யூன்னு என்னது எக்ஸ், எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 1 கரெக்டா. இது எல்லாத்துக்கும் சேர்த்து என்ன வரணும், எப்பயுமே டிஎக்ஸ் வரணும். ஓகே சரி இப்போ இதுல இருந்து காமனா என்ன எடுத்துடலாம், இ பவர் எக்ஸ் எடுத்துட்டீங்கன்னா இங்க ரிமைனிங் எக்ஸ் இருக்கும், இங்க ரிமைனிங் 1 இருக்கும், இங்க அப்புறம் டிஎக்ஸ் இருக்கும். இது அப்படியே நியூமரேட்டர்ல இருக்கா. அப்போ क्वेश्चन என்னது, என்டையர் டேர்ம் இஸ் டிடி பை காஸ் ஸ்கொயர் டி கரெக்டா. இதுதான் டி, அப்போ காஸ் ஸ்கொயர் டி 1 by cos square tங்கிறது எதுக்கு ஈக்குவல், secant square t. secant square t இன்டகிரேட் பண்ணீங்கன்னா ஆன்சர் அது tan t. அப்புறம் லாஸ்டா
டீக்கு பதிலாக என்ன போட்டுருணும், எக்ஸ் இ பவர் எக்ஸ் பிளஸ் சின்னு போட்டுருணும். ஸோ இதோட ஆப்ஷன் நம்ம பார்த்துக்கலாம். tan ஆஃப் எக்ஸ் இ பவர் எக்ஸ் பிளஸ் சிங்கிறது பி ஆப்ஷன். ஸோ இதோட ஆன்சர் வந்து பி. ஓகே, ஸோ இதையும் வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. வித் திஸ் வி ஹாவ் கம்ப்ளீட்டட் எக்ஸசைஸ் 7.3 ஃபுல்லாகவே முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம 7.4 பார்ப்போம். அண்ட் நான் சொன்ன மாதிரி ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜிஸோட வீடியோ வேணும் அப்படின்னா நம்ம சேனலில் பிளேலிஸ்ட் செக்ஷனில் எவ்ரி சாப்டர் வைஸ் இருக்கும், செக் பண்ணி பாருங்க. அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் அண்ட் நிறைய அப்டேட்ஸ் நான் நம்ம சேனலில் கொடுப்பேன். நான் வந்து உங்களை நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய வீடியோஸ்ல பார்க்குறேன். ஸ்டில் தென் ஸ்டே டியூன்ட். பை.